வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்சர் வழியாக உங்களோட ஃபேமிலி விசிட் விசாவை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அதாவது 18 ஏப்ரல் 2026 வரையும் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறையா பேருக்கு உங்களோட எக்ஸ்பிரி டேட் வந்து 3 ஏப்ரல் 2026 வரையும் இருக்கும். ஸோ அதை வந்து 18 வரையும் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சில அப்டேட் வந்துச்சு ஜவஹர் தரப்புலேருந்து. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 25 பிப்ரவரி 2026க்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் எக்ஸ்பைரி ஆகிட்டோ அவங்கெல்லாம் 18 ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் எந்த எக்ஸ்டெண்ட் தெரியாமல் நீங்கள் நேரடியாக ஏர்போர்ட்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் 25 பிப்ரவரி 2024க்கு அப்புறம் யார் யாரெல்லாம் எக்ஸ்பைரி ஆணுச்சோ அல்ல ஆகப்போதோ அவங்களும் இதை டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படி மாரியும் சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு 3 4 விசிட் விசாவில் இருக்குது, உங்களுக்கு டேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது நல்லது. அது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, தவசலில் போய் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். ஸோ அது எப்படி ரிக்வெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இல்லை ப்ரோ, எனக்கு 3 ஏப்ரல் வரையும் இருக்குது, நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் அவங்க தான் அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்களா, அப்படியே நான் ஃப்ளைட் ஏறி போகலாமா அப்படின்னா போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நம்ம விசாவில் அப்டேட் ஆகுறது 18 ஏப்ரல் 2026 வரையும் அப்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகலாம்ல. ஸோ அதுக்காக உங்களுக்கு தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணிங்க. ஆனால் என்னை பொறுத்த வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் விசாலையும் எக்ஸ்டெண்ட் டேட் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு போகிறது நல்லது. ஸோ அது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டெப்பாக பார்ப்போம். அதுக்கு ஆல்ரெடி நிறையா பேர் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி எக்ஸ்டெண்ட் கொடுத்துருப்பீங்க. தவசலில் போய் நம்மளோட ஃபீஸ் பேமெண்ட் கொடுத்துட்டு, ஃபீஸ் பேமெண்ட்டு அதாவது 100 கவர்மெண்ட் ஃபீஸ் இருக்குல்ல, அதோட 100 ரியாலும் அதுமாதிரி இன்சூரன்ஸும் நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம தவசலில் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். ரிக்வெஸ்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு 1 டே இல்லை 2 டேஸில் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆனால் நிறையா பேருக்கு இன்னும் டவுட் இருக்குது. நான் ஆல்ரெடி இன்சூரன்ஸு போன வாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப இன்சூரன்ஸ் பே பண்ணிட்டேன், எனக்கு இன்சூரன்ஸ் வேலிட்டாக தான் இருக்குது, நான் திரும்பி பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ திரும்ப பே பண்ணணும் அவசியம் கிடையாது. சில பேருக்கு நீங்கள் தவசலில் போய் இதுமாரி எனக்கு ஃப்ளைட்லாம் கேன்சல் ஆகிட்டு இது 3 முடியுது, என்ன எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு உங்கள் பார்டர் நம்பர் போட்டிங்க அப்படின்னா எல்லாருக்கும் இதேமாரி மெசேஜ் வரும். என்ன மெசேஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதேமாரி 1/11/1447, அதாவது அரபிக் டேட், இங்கிலீஷ் டேட்டில் 18 பிப்ரவரி அப்படிமாரி வரும். ஸோ அதுலேயே தெளிவாக கொடுத்துருப்பாங்க அரபியில், நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் நேரடியாக ஏர்போர்ட்டில் போய் நீங்கள் எதுவும் வெளியில் போனால் போதும் அப்படிமாரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு உங்கள் விசா பேப்பரில் யாருக்கு விசா பேப்பரில் அவங்கள்ட்ட 18/4/2026 வரையும் இருக்கிற மாரி வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஃபீஸு பே பண்ணணும் ரூ. 100. ஓகேங்களா. இன்சூரன்ஸ் உங்கள்கிட்ட வேலிடாக இருக்குது அப்படின்னா திரும்ப இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ அதோட காப்பி நீங்கள் கவர்மெண்ட் ஃபீஸ் ரூ. 100 பண்ணியிருப்பீங்க, 100 ரியால். ஸோ அதோட காப்பி, அப்புறம் யாருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பாஸ்போர்ட்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாஸ்போர்ட்டு, இதெல்லாம் பிடிஎஃப்பில் 1 எம்பிக்கு கொஞ்சமாக 1 எம்பிக்கு கீழே, அதாவது 900 எம்பி 800 எம்பி 700 எம்பி கீழே போட்டு அதில் போய் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அப்படி அட்டாச் பண்ணிவிட்டு மேலே வந்து இதேமாரி நீங்கள் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், நான் கவர்மெண்ட் ஃபீஸ் பே பண்ணிட்டேன், அதேமாரி வேலிட் இன்சூரன்ஸும் இருக்குது, இதுதான் என் பார்டர் நம்பர்னு யாரோட பார்டர் நம்பர் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமோ அவங்களோட பார்டர் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிடும். நான் ஆல்ரெடி இப்படி தான் நான் கொடுத்து எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு, ஸோ அதனால தான் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் இங்கே வீடியோலேயே பார்க்கலாம், 18/4/2026 வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இது வந்து நிறைய பேருக்கு 3/4/2026 வரையும் இருக்கும். ஸோ அந்த டேட்டை மாற்றுறதுக்கு இப்போ நான் சொன்னதை கவர்மெண்ட் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு இது பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகிடும். சில பேருக்கு நம்ம பண்ணாமல் போகலாமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, பண்ணாமல் போகலான்னு தான் கவர்மெண்ட் தமிழ் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எதுக்கு ரிஸ்க், ஏர்போர்ட்டில் போய் நம்ம முழிச்சிட்ருக்கணும் அவசியம் கிடையாது அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக தான் நீங்கள் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிமாரி இந்த ஸ்டெப்பாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும், டெலிகிராம் ஐடி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸில் டவுட்டு கேளுங்க, நாங்கள் என்ன இதில் ப்ரொசீஜரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே டீட்டெயில் நம்ம கொடுப்போம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.